உலக பிரகாரமான சம்பளத்துக்கு அவ்வளவு நேரம் பாடுபடுற நாம வாழ்க்கை பூரா நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்ட்ட 1 மணி நேரம் செலவு பண்றோமா? இல்ல. வசனத்துக்கு நேரம் கொடுக்கறோமா? இல்ல. பிரச்சனை மாற மாட்டேங்குது வீட்டுக்குள்ள. நம்ம ஆண்டவரை தேடாததுனால வேற ஒருத்தன் உள்ள என்டர் ஆயிட்டான் ஃபேமிலிக்குள்ள. வேலை கொடுத்தது கர்த்தர், பணத்தை கொடுத்தது கர்த்தர், ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர், உயர்வை கொடுத்தது கர்த்தர். இப்போ உயர்வை பிடிச்சுக்கிட்டோம், பணத்தை பிடிச்சுக்கிட்டோம், வேலையை பிடிச்சுக்கிட்டோம், கர்த்தரை விட்டுட்டோம். மறுபடியும் நம்ம அந்த சமாதானம் வரணும் அப்படின்னா தேவைக்கு மட்டும் ஒருத்தர் வந்து பிடிக்கும் போது அது ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. அப்போ என்ன பழகணும்? வீட்டுக்குள்ள கணவன் மனைவி ஒன்னா இருக்கணும், பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒன்னா இருக்கணும், வீட்டுக்குள்ள குழப்பம் மாறணும். இதுக்குள்ள சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களா வாழ்க்கையை ஆண்டவரை தேடாம கட்டாயிருச்சு. இப்போ அது அவங்க என்ன சொல்றாங்க? நான் பைபிள் படிக்க மாட்டேன். படிக்காத. சர்ச்சுக்கு வர மாட்டேன். வராத. கடவுள்லாம் தேடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் தேடாத. நான் பைபிளை டச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதனால வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்துருமா? இதுல நஷ்டம் யாருக்கு? இதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை. நீங்க பைபிள் தொடாதனால, ஆண்டவரை தேடாதனால, ஜெபம் பண்ணாதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை மாறிடுமா? மாறாது, இன்னும் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப சந்தோஷம். அதை தான் பிசாசு எதிர்பார்த்தான். அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வரணும் விரும்புனா, இப்போ அவனோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க. ஒவ்வொன்றா அப்படியே ஆராதனை கட்டாகும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் குறையும் பாருங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஆண்டவரோடு இருக்கிற உறவு கட்டாகும், வசனம் கட்டாகும், ஆலயம் கட்டாகும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசமம் கட்டாகும், எல்லாமே அந்த ஒழுங்கு கட்டாகும். அந்த ஒழுங்கு கட்டாகும் போது ஒழுங்கினமானவன் உள்ள வருவான். அல்லேலூயா.